வணக்கம். மற்றொரு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நமக்காக நாம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த காலப்பகுதி என்பது சீரற்ற வானிலை காரணமாக நாட்டினுடைய முழு பகுதிகளும் பாதிப்பு உள்ளாகியிருக்கின்றன. எனவே பலத்த சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது பெங்கால் சூறாவளி. எனவே இந்த சூறாவளியின் தாக்கம் நாட்டினுடைய சொத்துக்களுக்கும் அதே போல உயிர்களுக்கும் சேர்த்து ஏற்படுத்தி அதே போன்று பரீட்சைகளுக்குமான சில தடைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதி. இருந்த போதிலும் சீரற்ற வானிலை காரணமாக பரீட்சைகளை ஒத்திவைக்க வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கிறது. காரணமாக இப்போது பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான கால அட்டவணை புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விடயங்கள் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பரீட்சைகள் திணைக்களத்தினால். எனவே இந்த பரீட்சை ஒத்திவைக்கப்பட்ட விவகாரம், அதே போல புதிய கால அட்டவணை, மாணவர்கள் அதற்கு மீண்டும் தயாராகின்ற விதம் ஆகிய விடயங்கள் குறித்து சிறு சிறு குழப்பங்களும் சந்தேகங்களும் மாணவர்கள் மத்தியில் இருக்கலாம். எனவே அது தொடர்பாக தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நமக்காக நாம் நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்திலிருந்து இரு அதிகாரிகளை அது தொடர்பான விடயங்களை விளக்கப்படுத்துவதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர்களான திரு எஸ் விஸ்வநாதன் அதே போல திரு எஸ் பிரகாசன் ஆகிய இருவரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாகவே இந்த பரீட்சைகளுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தாலும் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக அதனுடைய ஏற்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள், திட்டங்களில் சில முன்னேற்றமான விடயங்களை மேற்கொள்ள வேண்டிய காலம் இருக்கிறது. எனவே இந்த பரீட்சைகளுக்கான ஏற்பாடுகளுடைய தற்போது நிலைமைகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த வருடம் 2024ஆம் ஆண்டுக்குரிய இந்த கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை இந்த மாதம் ஆரம்பித்து அடுத்த மாதத்தில் 20ஆம் தேதியோடு முடிவடைவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தன. அதன்படி ஆரம்பித்தது. நாடளாவிய ரீதியில் இந்த பரீட்சைக்காக 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் மற்றும் பாடசாலை பரீட்சார்த்திகளாக இந்த பரீட்சை நிலையங்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக நாங்கள் 2,319 இணைப்பு நிலையங்கள், அத்தோடு 32 ஒன்று சேர்ப்பு நிலையங்கள் என்றவாறு சில இந்த ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நாடளாவிய ரீதியில் இந்த பரீட்சைக்கு தோற்றுகிற எல்லா பரீட்சார்த்திகளையும் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக இந்த பரீட்சை நடாத்துவதற்கான முற்றுமுழுதான எல்லா ஏற்பாடுகளும் ஏற்கனவே இந்த பரீட்சை தொடங்குவதற்கு முன்னதாக பரீட்சை திணைக்களத்தினாலே மேற்கொள்ளப்பட்டு பரீட்சை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே 64 பாடங்களுக்காக பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள். 22 பரீட்சை நாட்கள் இந்த கால அட்டவணையின் அடிப்படையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே நீங்கள் கேட்டது போன்று பரீட்சை ஆரம்பித்து 2 நாட்கள், முதலாம் 2ஆம் நாட்கள் நடைபெற்றதன் பின்னர் நாட்டிலே ஏற்பட்ட இந்த சீரற்ற காலநிலை காரணமாக மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், பரீட்சை எழுதுவதற்கு மாணவர்கள் வருவதிலே இருக்கின்ற சவால் நிலைகளை தவிர்த்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக 3ஆம் நாளிலிருந்து 3, 4, 5, 6, 7, 8 வரையான நாட்களில் நடைபெற வேண்டிய அந்த பாடங்களை நாங்கள் இந்த பரீட்சை ஏற்கனவே திட்டமிட்டபடி டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பின்னர் இந்த நாட்களை அப்படியே கொண்டே அதற்கு பின்னர் இந்த பரீட்சைகளை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் இப்போது செய்யப்பட்டிருக்கின்றன. திரு பிரகாசன் அவர்கள், குறிப்பாக இப்போது இந்த பரீட்சைகள் ஏற்பாடுகள் திட்டமிட்டபடி சரியாக ஆரம்பித்தது. ஆனால் சீரற்ற காலநிலை குறுக்கிட்டு அதனுடைய விடயங்கள் எல்லாம் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்துக்காக? சில வேளைகள் பரீட்சைகளால் சொன்ன விடயம், நீங்கள் பரீட்சை நடைபெறுகின்ற மத்தியத்துக்கு வருகை தர முடியாது போனால் உங்களுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறது, அருகிலுள்ள பாடசாலையில் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பல ஏற்பாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டும் என்ன காரணத்துக்காக முற்றுமுழுதாக ஒத்திவைக்க வேண்டிய நிலைமை ஏன் உருவானது? இதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் சில பிரதேசங்களில் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். வீடுகளில் நீர் புகுந்து அவர்களால் சபை பண்ண முடியாத நிலையில் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். சில பாடசாலைகளில் தண்ணி நிறைய மூணாக வந்துட்டுது. அப்புறம் எக்ஸாம் கோலை அதில் வச்சு நடத்துறது ஒரு சவாலாக இருக்குது. இந்த எக்ஸாம்ன்றது உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2024 ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டிய எக்ஸாம் தான் நாங்கள் டிசம்பர் மாதம் நடத்துகிறோம். இந்த பிள்ளைகள் இதற்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எக்ஸாம் எழுதும்போது அவர்களுக்கான மேக்சிமம் சௌகரியத்தை நாங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இப்படியான ஒரு இடர்பாடான ஒரு நிலைமையில் பிள்ளைகள் எக்ஸாம் எழுத வெளிக்கிடும் போது அவர்களுக்கான அசௌகரியம் காரணமாக அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக கிடைக்காமல் போகலாம். ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் நாயகமும் கல்வி அமைச்சரும் சேர்ந்து இதற்கான தீர்மானத்தை எடுத்திருந்தோம். இந்த 2 நாளுக்கு பிறகு இந்த இடர்பாடு நிலைமைகள் மிக மோசமாக இருந்தது. சாதாரணமாக நாங்கள் உளவல் பரீட்சையை டிசம்பர் மாதம் நடத்துகிறோம். நாங்கள் சாதாரண மலைகளை மேனேஜ் பண்ணக்கூடிய சகல ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சிருந்தோம். அதே போல் இந்த பரீட்சை தொடங்குவதற்கு முதல் நாங்கள் சகல
தரப்பினரோடையும் நாங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒன்று செஞ்சிருவோம். பரீட்சை திணைக்களம் சகல துறைகள் இடர் முகாமைத்துவ அமைச்சு எல்லாரோடையும் சேர்ந்து பாதுகாப்பு அமைச்சோடு சேர்ந்து இந்த காலநிலை அவதான நிலையங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு டிஸ்கஷன் செய்திருந்தோம். சாதாரணமாக நாங்கள் எல்லா பரீட்சைக்கு முதலும் இப்படியான ஒரு ஆயத்த நிலைமைகள் நாங்கள் செய்வது வழக்கம். அந்த டிஸ்கஷனில் நாங்கள் நார்மலாக எதிர்பார்த்து அதுக்கான மேனேஜ்மெண்ட் செய்ய முடியும் என்று இருந்தது எங்களுக்கு. மழைகள் சாதாரண இந்த பீரியட் மழை இருக்கிற பீரியட் பருவமழை சாதாரணமாக இருக்கிற பீரியட் என்னென்ன பல காலங்களில் நாங்கள் ஓலவெல் எக்ஸாம் இந்த பீரியட்லாம் நடத்துனாங்க. அவற்றை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு சாதாரண மழையால் போக முடியாத ஒரு ஏற்பாடு இருக்குமென்றால் அது 1-2 பிள்ளைகளுக்கு தான் அப்படி வரும். அவர் பக்கத்து சென்டர்களை மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் அல்லது அதுக்கான சகல வசதிகளை நாங்கள் முன்னேற்பாடு செய்திருந்தோம். மேனேஜ் பண்ணக்கூடிய தயார் நிலையில் தான் இருந்தோம். ஆனால் இது ஒரு எதிர்பார்க்க முடியாத மிக பெருமளவான ஒரு தாக்கமாக இருந்தது. சில பாடசாலைகளில் பரீட்சைகள் கோள்களில் தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததால் நாங்கள் இந்த பரீட்சையை நிறுத்த வேண்டிய தேவை வந்தது. ஆனாலும் முதல் 2 நாள் பரீட்சைகளில் இந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த கேள்வி, சில வேளை இப்போது பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டது என்பதற்காக சில வேளை ஒரு பரீட்சையினுடைய 1ஆம் பகுதி 2ஆம் பகுதி நடைபெற்றிருக்கலாம் அல்லது அதனுடைய கண்டினியூ வெர்ஷன்கள் இருக்கலாம். எனவே அதன் காரணமாக முற்றுமுழுதாக பரீட்சை ஒத்திவைக்கப்படுமா அல்லது அந்த பரீட்சையினுடைய அது நடந்தது தான் அப்படியான விடயங்களா? உண்மையில் எப்படின்னா இந்த பரீட்சை முற்றுமுழுதாக ஒத்திவைக்கப்படாது. இது மாணவர்களுக்கும் நாங்கள் அந்த தரப்பினருக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். உண்மையில் முதல் நாளும் 2ஆம் நாளும் நடந்த பரீட்சை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடந்திருக்குது. அவர்கள் அந்த பரீட்சைகள் அப்படியே இருக்கும். 3ஆம் நாள் நடக்க வேண்டிய பரீட்சைகள் இந்த 6 நாளும் என்ன செய்யப்படுது என்றால் அந்த பரீட்சைகள் நிறுத்தப்படுது. அதற்கு பிறகு வார 4ஆம் தேதி நாங்கள் திரும்ப பரீட்சை ஆரம்பிக்கின்றோம். 4ஆம் தேதி பரீட்சை ஆரம்பிக்க போகிறது அப்படி என்றால் எங்களுடைய ஏற்கனவே வழங்கப்பட்ட டைம் டேபிளில் 4ஆம் தேதி என்ன பாடங்கள் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்குதோ அந்த பாடங்கள் பரீட்சை நடக்கும். இந்த விடுபட்ட பாடங்கள் இந்த பரீட்சை முடிவடைந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையும் நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதுக்கான கால அட்டவணைகளையும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். மாணவர்களுக்கு அதை நாங்கள் கிடைக்க செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கின்றோம். எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் திருத்தப்பட்ட எங்களோட நேர சூசியை. நிச்சயமாக நீங்கள் இப்போது அந்த சொல்லுகின்ற அந்த கால அட்டவணை நீங்கள் திரையில் இப்போது காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அது தொடர்பான விடயங்கள் சற்று விரிவாக மாணவர்களுக்கு கொஞ்சம் கூறுவோம். கட்டாயம் இந்த கால அட்டவணை கட்டாயம் மாணவர்களும் சரி பேரண்ட்ஸும் சரி கல்வி புலத்தோடு சார்ந்தவர்கள் இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். பல மாணவர்களுக்கு இதை நீங்கள் தெரியப்படுத்த வேணும். நாங்கள் வேணுமென்றால் இந்த மாற்றங்களை நாங்கள் சொல்லலாம் எந்தெந்த டேட் மாற்றப்பட்டிருக்குதுன்றது. உதாரணமாக 3ஆம் நாள் பரீட்சை நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நடக்க இருந்த பரீட்சை இது மாற்றப்பட்டிருக்குது. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமைக்கு மாற்றப்பட்டிருக்குது. அதே போல் 4ஆம் நாள் பரீட்சை நவம்பர் 28 நடத்த இருந்த வியாழக்கிழமை நடத்த இருந்த பரீட்சை டிசம்பர் மாதம் 23ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்குது. அதே போல் 5ஆம் நாள் பரீட்சை நவம்பர் 29ஆம் தேதி நடத்த இருந்த பரீட்சை டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்குது. அதே போல் 6ஆம் நாள் பரீட்சை நவம்பர் 30ஆம் தேதி நடக்க இருந்த பரீட்சை டிசம்பர் 28ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்குது. 7ஆம் நாள் பரீட்சையான டிசம்பர் 2ஆம் தேதி நடத்த வேண்டிய பரீட்சை டிசம்பர் 30ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்குது. அதே போல் 8ஆம் நாள் பரீட்சையான டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நடத்த வேண்டிய பரீட்சை டிசம்பர் 31ஆம் தேதி நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. ஆகவே மாணவர்கள் இந்த 2 எக்ஸாமும் எழுதின மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. அவர்கள் ஒரு நல்ல காலம் கிடைச்சிருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த பரீட்சைகள் பின்னால் போகிறபடியால் இந்த பரீட்சைகளை அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம். இதில் நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் ஒன்று வர்றபடியாக அந்த 2 நாட்கள் நாங்கள் லீவுகள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. 21ஆம் தேதி ஆரம்பிக்கிற பரீட்சை 22ஆம் தேதி இல்லை 23ஆம் தேதி நடக்கும். அதுக்கப்புறம் 24, 25 இல்லை 26 இல்லை. அதுக்கு பிறகு பரீட்சை 27, 28, 30, 31 டிசம்பர் மாதம் இந்த காலப்பகுதிகளில் நடக்கும். மாணவர்களும் பேரண்ட்ஸும் இதை நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. எந்தவித பதட்டமும் தேவையில்லை. இதுக்கான சகல ஏற்பாடுகளும் பரீட்சை திணைக்களம் பூர்த்தி செய்திருக்குது. பரீட்சை திணைக்களத்தோடு சேர்ந்து சகல அமைச்சுக்களும் இடர் முகாமைத்துவ அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு கல்வி அமைச்சு போன்ற சகல கல்விப்புலத்தோட இந்த பணிக்குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் தயார் நிலையில் இருக்கிறோம். ஆகவே இந்த பரீட்சைகள் சுமூகமாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதை விட நாங்கள் இன்னும் ஒன்று மாணவர்களை சொல்லிக்கொள்ள வேணும். எங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டுகளில் போய் இவர்கள் தங்களுக்கான டைம் டேபிளை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இணையதளத்தை கொஞ்சம் இணையதளம் http onlineexams.gov.lk
என்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே போய் மாணவர்கள் தங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை அடிக்கும்போது அந்தந்த மாணவருக்கான டைம் டேபிள் வரும். இப்போ ஒட்டுமொத்த டைம் டேபிள்ன்றது நாங்கள் ஃபுல்லாக அடிச்சிருப்போம். இது இப்போ நான் என்ன பாடம் எடுக்கிறேன்னால் எந்த இண்டெக்ஸ் நம்பர் அடித்தோன்னா எனக்கான பாடத்துக்குரிய டைம் டேபிள் வரும். கட்டாயம் பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னால் அந்த டைம் டேபிளை பிள்ளைகிட்ட எடுப்பிச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த டைம் டேபிளை வச்சிருக்கணும். உரிய டைமுக்கு பிள்ளைகளை அனுப்புறன்றது மிக முக்கியமான விடயம். கடந்த காலங்களில் நாங்கள் பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். உரிய டைமுக்கு பிள்ளைகள் பரீட்சை நிலையங்களுக்கு போகவில்லை. ஏனென்றால் தங்களுக்கு மறந்துட்டோம், தாங்கள் நித்திரையாக போனோம், தங்களை இது பண்ணல என்று நிறைய பிரச்சனைகள் இருந்து இதோடு சேர்ந்த நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே குடும்பத்தார் இதில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியது முக்கியமான விடயம். அட்டவணை தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை வழமைப்படி ஏற்கனவே வழங்கப்பட்டபடி பரீட்சை நடக்கும். அதற்கு பிறகுதான் மாற்றங்கள் வரும். இதில் தான் சில குழப்பம் இருக்கலாம். சில வேளை அந்த 4ஆம் தேதி ஏற்கனவே விடுபட்டதிலிருந்து ஆரம்பிக்கலாமோ என்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம். எனவே மீண்டும் ஒரு முறை மாணவர்களுக்கு அது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை வழங்கி விடுவாங்க. கண்டிப்பாக இதிலே பிரதி பரீட்சைகள் ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று முதல் 2 நாட்களுக்கு பின்னர் அடுத்து பரீட்சை நாம் குறிப்பிட்டது போன்று 4ஆம் திகதி ஆரம்பிக்க இருக்கிறது. 4ஆம் திகதி ஆரம்பிக்கிற பொழுது 9ஆம் நாளுக்குரிய பரீட்சை தான் நடைபெற இருக்கிறது என்பதை பெற்றோர் மாணவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் பிரசன்ன குறிப்பிட்டது போன்று ஏற்கனவே வழங்கப்பட்ட நேர அட்டவணையிலே 9ஆவது நாள் அதாவது டிசம்பர் 4ஆம் திகதி என்ன பாடம் நடைபெற இருந்ததோ அதே பாடம் நடைபெறும். இப்போ இடைப்பட்ட நாட்களிலே இருக்கின்ற இந்த 6 நாட்களுக்கான பாடங்கள் 20ஆம் திகதி டிசம்பர் 20ஆம் திகதிக்கு பிறகு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன ஒழுங்கு என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இதனை நீங்கள் இப்போது உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம். நாம் இதில் காட்சிப்படுத்தி காட்டுவோம். புதிய நேர அட்டவணையை சாதாரணமான நேர அட்டவணை ஏற்கனவே நாம் வெளியிட்டிருந்தது கருப்பு வெள்ளை நிறத்தில் இருந்தது. இது பிங்க் நிறத்திலான ஒரு நேர அட்டவணையை நாங்கள் புதிய நேர அட்டவணை இது இற்றைப்படுத்தப்பட்ட இந்த மாற்றங்களை உள்ளடக்கியதான நேர அட்டவணை இருக்கிறது. அதனை பிரதி பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போன்று பரீட்சைக்கு தோற்றுகிற மாணவர்கள் அவர்களோட அக்கறையுடைய ஏனைய தரப்பினர் எல்லோருமே கூட அதனை நீங்கள் தரவிறக்கம் செய்து வைத்துக் கொள்வது பிரயோசனமாக இருக்கும். அதனையும் விட விசேடமாக முதற் சொன்ன ஒரு கருத்தை மீளவும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதிலே பொதுவான நேர அட்டவணையை யாரும் புதிய நேர அட்டவணை என்ற அடிப்படையிலே இற்றைப்படுத்தப்பட்ட நேர அட்டவணை என்ற அடிப்படையிலே நான் சொன்ன இந்த பிங்க் நிறத்திலான அந்த நேர அட்டவணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதனையும் விட ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் நாம் முதலில் குறிப்பிட்ட onlineexams.gov.lk என்ற இந்த இணையதள முகவரிக்குள்ளே சென்று தம்முடைய சுட்டிலக்கத்தை உள்ளீடு செய்வதன் மூலமாக ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் அந்த பரீட்சார்த்திக்குரிய நேர அட்டவணையை அவர் தோற்றுகின்ற அந்த பாடங்கள் ஒவ்வொரு பாடமும் பாடத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் எந்த திகதியில் எந்த வேளையிலே காலையா மாலையா எந்த வேளையிலே என்ன நேரத்தில் ஆரம்பித்து என்ன நேரத்தில் நிறைவுறும் என்றது தொடர்பான மிக தெளிவான குறித்த பரீட்சார்த்திக்குரிய பாடங்களை மட்டுமே உள்ளடக்கியதான நேர அட்டவணையை அந்தந்த பரீட்சார்த்தி onlineexams.gov.lk என்ற இணையதள முகவரிக்குள்ளே பிரவேசித்து தனக்குரிய நேர அட்டவணையை அவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது மிக கண்டிப்பானது. பரீட்சார்த்திகள் உங்களுக்குரிய நாள் தொடர்பிலே நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. உண்மையிலேயே இந்த சிலர் எங்களிடத்திலே கோரிக்கை விடுத்தார்கள், 3ஆம் நாளுக்குரிய அந்த பரீட்சையே நீங்கள் நடத்தி இருக்கலாமே 4ஆம் திகதி என்று கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட ஏற்கனவே சில மாணவர்கள் இந்த நேர அட்டவணையை மனனம் செய்தெல்லாம் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு நாம் இந்த புதிய மாற்றத்தை செய்துவிட்டால் அது குழப்பமாக இருக்கும் என்ற ரீதியிலே ஏற்கனவே இருந்த நேர அட்டவணையிலே அந்தந்த நாட்களுக்குரிய பாடங்கள் மாற்றம் உறாத விதத்திலே அதே நாட்களில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒழுங்கில்தான் இந்த ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதனை மீளவும் வலியுறுத்துவதாக இருந்தால் டிசம்பர் 4ஆம் திகதி ஏற்கனவே வெளியிடப்பட்ட நேர அட்டவணையிலே என்ன பாடம் நடாத்தப்பட இருந்ததோ அதே பாடம் டிசம்பர் 4ஆம் தேதி நடாத்தப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. இது தொடர்பில் கூடிய கரிசனை செலுத்துங்கள். 20ஆம் திகதி 22ஆம் திகதி டிசம்பர் 20ஆம் திகதி பரீட்சை நிறைவுற்றதன் பின்னர் 21ஆம் திகதி ஆரம்பித்து தொடர்ச்சியாக பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் அந்த அட்டவணையை குறிப்பிட்டிருந்தார்கள். அதிலே 21ஆம் திகதி 3ஆம் நாள் டைம் டேபிளிலே ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்த 3ஆம் நாளுக்குரிய பாடமும் பிறகு 23ஆம் திகதி 4ஆம்
நாளுக்குரிய அந்த பாடங்களும் 27ஆம் திகதி 5ஆம் நாளுக்குரிய பாடங்களும் பிறகு அதனை தொடர்ந்து வருகிற அந்த நாட்களிலே 6ஆம் 7ஆம் 8ஆம் நாட்களுக்குரிய பாடங்களுமாக தொடர்ச்சியாக டிசம்பர் 31ஆம் திகதி வரையிலே இந்த நேர அட்டவணை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி பாடங்கள் நடைபெறும் என்பதனை நீங்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் தமக்குரிய நேர அட்டவணையை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்வீர்களேயானால் அதிலே குழப்பம் இல்லாது இந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். இப்போது நாங்கள் சீரற்ற வானிலை சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் அது பரீட்சை ஆரம்பிக்கிறோம். அது ஒரு விடயம். பரீட்சைகள் திணைக்களம் மீண்டும் ஒரு முறை திட்டமிட்டு அதனை ஆரம்பிக்கும் நிலைமை இருக்கிறது. மாணவர்களும் இந்த பரீட்சைக்கு மீண்டும் ஒரு முறை திட்டமிட்டு அவர்கள் தங்களுடைய ஆவணங்களை தேடி எடுக்கும் நிலைமை இருக்கும். சில பகுதிகளில் இந்த வெள்ளத்தினால் அனுமதி அட்டை காணாமல் போயிருக்கலாம், சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கலாம். இதற்கான ஏதும் ஏற்பாடுகள் அல்லது பரீட்சை திணைக்களத்தினால் ஏற்பாடு இருக்கிறதா? இது எப்படி என்றால் மாணவர்களுக்கான அனுமதி அட்டைகள் எங்களுடைய ஆன்லைன் நாங்கள் குறிப்பிட்ட இந்த வெப்சைட்டில் எக்ஸாம் முடியும் வரையும் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த மாணவர்களும் போய் அதில் தங்களுடைய அட்மிஷன் கார்டை டவுன்லோட் பண்ணலாம். பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு பாடசாலை அதிபருக்கான பாஸ்வேர்ட் லொக்கின் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் இருந்து அவர் டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும், பிள்ளைகளுக்கு இஷ்யூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு அவர்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தினோம் என்றால் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP நம்பர் போகும். அதில் இருந்து அவர்கள் என்ன செய்யலாம்னா லொக்கின் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் தங்களுக்கான அட்மிஷன் கார்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் அட்மிஷன் கார்டுகள் காணாமல் போய் அப்படி பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் பாடசாலை பரீட்சார்த்திகள் பாடசாலை அதிபரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் நீங்கள் நேரடியாக எங்களுடைய பரீட்சை திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டால் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்குமெண்டா எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கின்றோம். இந்த டைம் டேபிள் பற்றி நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பரீட்சை திணைக்களம் மேற்கொண்ட ஒரு ஆரம்பத்தை நாங்கள் சொல்ல வேணும். அப்படின்னால் இப்போ இந்த நாட்கள் நடந்து கொண்டு போகும் தான் எங்களுக்கான பொது சாதாரண பரீட்சை வரும். அதை விட பொது ஆங்கில பரீட்சையும் இடையில நடக்கும் 12 நாள். அந்த நாள்களில் அந்த பரீட்சைகளுக்கு பெரும்பாலும் எல்லா மாணவர்களும் வருவார்கள். பரீட்சை திணைக்களம் இன்னொரு ஏற்பாடு செய்யிருக்கு. இப்படியான டைம் டேபிள் உண்டு. அங்கே வர்ற மாணவர்களுக்கு இஷ்யூ பண்ண சொல்லி நாங்கள் எங்களுக்கு வர திங்கட்கிழமை நாங்கள் திரும்ப எங்களுடைய வினாத்தாள் பொதிகளை அனுப்ப இருக்கிறோம். அதனோடு சேர்த்து ஒவ்வொரு மேற்பார்வையாளருக்கு நாங்கள் அனுப்புவோம். ஆகவே மாணவர்களுக்கான டைம் டேபிள் ஒன்று பிங்க் கலரில் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கும் பேரண்ட்ஸ் நீங்கள் முதலே இதுகளை எடுத்து வைத்துக்கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அட்மிஷன் கார்டுகள் ஏற்கனவே 2 நாள் நடந்த பரீட்சார்த்திகளுடைய அட்மிஷன் கார்டுகள் எங்களுடைய மேற்பார்வையுடன் கையளிக்கப்பட்டிருக்கும். அவை பத்திரமாக இருக்கின்றது. ஆகவே அந்த பரீட்சார்த்திகள் பயப்பட தேவையில்லை. புதிதாக இனித்தான் பரீட்சைக்கு போகிறவர்கள் அட்மிஷன் கார்டுகள் இல்லாமல் போயிருந்தால் பயப்பட தேவையில்லை. அவர்களுடைய எங்களோட இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அவர்கள் அதை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதுலேயும் ஏதேனும் பிரச்சனை இருக்குமென்றால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. நாங்கள் இறுதியில் அந்த எங்களுடைய நம்பர்ஸும் தருவோம் பரீட்சை திணைக்களத்தின், அதுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போது நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு வரப்போகின்றோம். இந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற 7 மாணவர்கள் தான் இந்த சாதாரண பரீட்சைக்கு தோற்றுகின்ற போதும் பல பிரச்சனைகளை இன்னல்களை அனுபவித்தவர்கள். அது உங்களுக்கு தெரியும். கொரோனா காலப்பகுதியை கடந்து அந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் ஆன்லைன் ஊடாக படித்தவர்கள், பிறகு பாடசாலைக்கும் அவர்கள் இடைவெளி ஏற்பட்டு அவர்கள் ஒரு பாடசாலை விட்டு விலகிய சமமாக இருந்து மீண்டும் பாடசாலைக்குள் வந்து படித்து பரீட்சைக்கு தோற்றுகின்ற போது அப்போது ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போது மீண்டும் அவர்கள் சாதாரண நிலைமைக்கு வந்து தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு வருகின்ற போது மீண்டும் ஒரு முறை இந்த பரீட்சை ஒத்திவைக்கப்படுகிறது. அவர்களுக்கு இந்த இடையூறுகள் காரணமாக மாணவர்களுடைய மனநிலையில் சில வேளைகளில் மாற்றங்களோ அல்லது அவர்களுக்கு சிக்கலோ பிரச்சனையோ ஏற்படலாம். அப்படியாக மாணவர்கள் சில வேளை யாருக்காவது அப்படியான ஒரு பிரச்சனை மனநோயான் ரீதியான ஒரு ஆபத்து அல்லது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமாக என்றால் அந்த மாணவர்களுக்காக நீங்கள் சொல்கின்ற விடயம். கண்டிப்பாக பரீட்சார்த்திகள் நீங்கள் மிக தைரியமாக இந்த பரீட்சைக்கு தோற்றுங்கள். ஏனென்றால் உண்மையிலேயே உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே மாணவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றதான பரீட்சையாக இது இருக்கும். ஏனைய பரீட்சைகள் எல்லாம் இந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கான பரீட்சை எழுதுவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை வழங்கினாலும் கூட உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே நாங்கள் இது ஒரு சான்றிதழ் பரீட்சையாக நடத்தினாலும் கூட இது ஒரு போட்டி பரீட்சையாக ஒரு தெரிவு பரீட்சையாக எல்லாம் இருக்கிறது. அரசு பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவுகள், தேசிய கல்வியியற் கல்லூரிகளுக்கான தெரிவுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள், உயர்கல்வி கற்பதற்கான உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளிலே உள்ள வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அடிப்படை தகமையாக கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே பரீட்சை திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை பொறுத்தளவில் எப்பொழுதுமே பரீட்சார்த்திகளுக்கு ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பில் எப்பொழுதும் கூடிய கரிசனை செலுத்துவோம். உண்மையில் பரீட்சை திணைக்களம் இந்த பரீட்சையை கூட இந்த காலப்பகுதியை நடாத்துவதற்கு காரணம் இன்னுமே கூட இந்த பரீட்சைகள் நடாத்தப்பட வேண்டிய உரிய கால
காலப்பகுதிக்குள்ளே இந்த பரீட்சைகளை நாம் இன்னும் கொண்டு வரவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஏற்கனவே இருந்த கொரோனா பெருந்தொற்று காலப்பகுதியிலே அந்த பின்தள்ளி சென்ற இந்த பரீட்சைகள் இன்னும் அவற்றினுடைய சரியான தடத்துக்கு வராத நிலைமை இருக்கிறது. உண்மையில் இந்த உயர்தர பரீட்சை நடத்த இருக்க வேண்டியது ஆகஸ்ட் மாதத்திலே. அதனை நாங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம், முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னவென்றால் அடுத்து வருகிற சாதாரண பரீட்சை அடுத்த வருடத்தை கடந்து வருகிற 26ஆம் வருடத்திலேனும் நாங்கள் இந்த பரீட்சைகளை அந்தந்த உரிய தடத்திலே நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதனை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் பரீட்சார்த்திகளுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்படக்கூடிய நிலைமை வருமாக இருந்தால் அது தொடர்பாக கண்டிப்பாக உரிய ஏற்பாடுகளை செய்வதில் பரீட்சை திணைக்களம் என்றும் முன்னிற்கும். அதில் விசேடமாக ஆரம்பத்திலேயே இந்த காலநிலை பாதிப்புகள் இருக்கிறது, இதன் மூலமாக சில நேரங்களிலே இந்த பரீட்சார்த்திகள் உரிய பரீட்சை நிலையத்துக்கு செல்வதிலே போக்குவரத்து போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் என்ற எதிர்பார்க்கையில்தான் பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். உரிய பரீட்சை நிலையத்துக்கு செல்வதிலே இடர்நிலைகளை சந்திக்கின்ற பரீட்சார்த்திகள் தமக்கு அருகில் இருக்கின்ற பரீட்சை நிலையத்துக்கு சென்று பரீட்சைக்கு தோற்றலாம் என்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உண்மையிலேயே ஒரு பரீட்சை நிலையத்தை மாறி செல்வது என்பது ஒரு சாதாரண நிலைமையாக நாங்கள் பார்த்துவிட முடியாது. ஏனென்றால் ஒரு பரீட்சார்த்தி செல்லுகிற அந்த பரீட்சை நிலையத்திலே அந்த பரீட்சார்த்தி தோற்றுகின்ற குறித்த அந்த பாடத்திலே குறித்த மொழி மூலத்திலான வினாபத்திரம் அங்கே இருக்க வேண்டும். அது இருந்துவிட்டால் மிக இலகுவாக அதனை தீர்க்கலாம். சில நேரங்களிலே அந்த பரீட்சார்த்திக்கு வேறு நிலையம் ஒன்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை, அங்கேதான் அவரால் செல்ல முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டாலும் கூட அதற்கும் கூட நாம் நடலாவிய ரீதியில் நாம் நியமித்திருக்கின்ற பரீட்சை பணிக்குழுவினர், அதனுடைய மேற்பார்வைக்காக இருப்பவர்கள், பொறுப்பாக ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் பொறுப்பாக இருக்கின்ற பிராந்திய சேகரிப்பு நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள், இணைப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்கள் என்ற ஒவ்வொரு தளத்தினரோடும் தொடர்பு கொண்டு அந்த பரீட்சார்த்திக்கு உரிய அந்த நிலையத்திலே உரிய வினாபத்திரத்தை கொடுப்பதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். அதனையும் விட பரீட்சார்த்திகள் எப்பொழுதும் ஏற்படுகிற ஒவ்வொரு நிலைமையையும் அதை எதிர்மறையான ஒரு நிலைமையாக பார்க்காது ஒரு சாதகமான நிலைமையாக பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த 3ஆம் நாள் பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய இந்த பரீட்சார்த்திகள் இப்பொழுது ஒரு நீண்ட ஒரு காலப்பகுதி அவர்களுக்கு கிடைக்கிறது அதன் பின்னர் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு. இதன் மூலமாக அந்த இடைப்பட்ட அந்த காலப்பகுதியை மீளவும் தாங்கள் ஏற்கனவே கற்று தயாராக இருந்தாலும் கூட அதனை மீள ஒரு தடவை மீட்டு பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். தவிரவும் கூட பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று பரீட்சை திணைக்களத்தினுடைய பணிகளை பொறுத்தளவில் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு திணைக்களங்கள் பல்வேறு அமைச்சுக்களோடு இணைந்ததாக இந்த பரீட்சை ஒழுங்கமைப்பு பணிகள் இடம்பெறுகின்றன. அது பல்வேறு அமைச்சுக்கள் என்ற வகையிலே பார்க்கிற பொழுது போக்குவரத்து அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள், தவிர முப்படையினர், போலீஸ் தவிரவும் மின்சார சபை, நீர்வளங்கள் திணைக்களம், புகையிரத திணைக்களம், இலங்கை போக்குவரத்து சபை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களோடு தொடர்புகளை கொண்டு ஒரு சாத்தியமானதும் ஆரோக்கியமானதுமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இந்த பரீட்சார்த்திகளுக்கு எவ்வாறு பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்பது தொடர்பிலே பரீட்சை திணைக்களம் செயற்பட்டு கொண்டிருப்பதனாலே பரீட்சார்த்திகள் தைரியமாக நீங்கள் பரீட்சைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகுங்கள். உங்களுக்கு ஒரு இடைவேளை போன்ற ஒரு காலமாக இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடைப்பட்ட காலப்பகுதியிலே நீங்கள் பரீட்சைக்கு தயாரானதை மீளவும் ஒரு தடவை மீட்டி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை மாற்றிக்கொள்வதன் மூலமாக வெற்றிகரமாக நீங்கள் பரீட்சைக்கு முகம் கொடுக்கலாம் என எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு கேள்வி இப்போது சமூகத்தில் பேசப்படுகின்ற விடயம், சில வேளை இந்த உயர்தர பரீட்சையினுடைய கால அட்டவணை நீடிக்கப்பட்டிருக்கிறது, தள்ளி போகிறது. இது சில வேளை சாதாரண பரீட்சையினுடைய கால அட்டவணையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது அது இன்னும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. உண்மையில் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? உண்மையில் இந்த பரீட்சையினுடைய காலங்கள் நீடிக்கப்பட்டதுன்றதை விட நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறோம் அனர்த்த நிலைமைகளால். இந்த மாற்றங்களால் நாங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ண காபோதோ சாதாரண பரீட்சையினுடைய ஷெடியூலில் எந்த மாற்றங்களும் வராது. ஏன்னா இப்போது வரையும் அது நாங்கள் மார்ச் மாதம் மாதிரி நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றங்களும் வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளும் இப்போதைக்கு இல்லை. இதில் நாங்கள் சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் செய்திருக்கோம். உண்மையில் இந்த பீரியடில் நாங்கள் எக்ஸாம் முடிச்சிருப்போம். உங்களோட பழைய டைம் டேபிள் படி பார்த்தால் 22ஆம் தேதி எக்ஸாம் முடியும், அதுக்கு பிறகு எக்ஸாம் இல்லை. இப்போ நாங்கள் இதில் விடுபட்ட நாட்களை இந்த நாட்களில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாடசாலை விடுமுறை நாட்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா விடுமுறை நாட்களில் தான் இது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே அடுத்த வருடத்துக்கான பிளான்களில் எந்த மாற்றங்களும் இருக்க போகிறது இல்லை. இந்த டைம் டேபிள் மாற்றங்கள் இது மட்டும்தான். எங்களுடைய விஸ்வநாதன் பிரதிபரட்சி ஆணையாளர் குறிப்பிட்டது போல அது அங்கேருந்து நாங்கள் எடுத்து பின்னுக்கு வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த இடர்
முகம் கொடுக்கின்ற மாணவர்கள், அது இப்போது வெள்ளம் என்று நாங்கள் சொல்கின்றோம், சில வேளை இன்னும் பல இடர்கள் இருக்கின்றன. அப்படியான மாணவர்கள் சில வேளை தங்களுக்கு உரிய அந்த பரீட்சையை மத்தியத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்ற போது அவர்கள் அருகில் இருக்கின்ற பரீட்சை மத்தியத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மாணவர்கள் கொஞ்சம் தாமதமாக செல்கிறார், ஒரு அரை மணித்தியாலமோ அல்லது ஒரு மணித்தியாலமோ தாமதமாக செல்ல இருக்கிறது. அப்படி சில வேளை செல்கின்ற மாணவர்களுக்கு அந்த வினாத்தாளுக்குரிய உரிய காலம் வழங்கப்படுமா அல்லது அவர்கள் சென்றிருந்த காலம் கணிக்கப்படுமா? இது ஒரு நல்ல வினா. அடுத்தது பரீட்சார்த்திகள் மிக கவனம் செலுத்த வேண்டியதான ஒரு விடயம். கண்டிப்பாக நீங்களே குறிப்பிட்டு விட்டீர்கள். ஒரு அருகிலுள்ள ஒரு பரீட்சை நிலையத்துக்கு அவர் செல்கிறார் என்றால் அவருக்கு வசதியான ஒரு இடத்துக்கு தான் அவர் செல்கிறார். அப்போ வசதியான இடத்துக்கு செல்லுகிற பொழுது மிக கண்டிப்பாக நீங்கள் உரிய நேரத்துக்கு இந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்க வேண்டும் அல்லது பரீட்சை நிலையத்துக்கு சமூகம் தர வேண்டும் என்பது மிக கட்டாயமானது. சில நேரங்களிலே உண்மையில் நான் முதலில் சொன்னது போன்று இது ஒரு போட்டி பரீட்சை, தெரிவு பரீட்சையாக இருக்கின்ற காரணத்தினாலே பிந்தி வருகிற மாணவர்கள் தொடர்பில் நாங்கள் கூடிய கரிசனை செலுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதிலும் விசேடமாக இந்த பிந்தி வருகிற மாணவர்களுடைய நேரம் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஆக கூடினது ஒரு அரை மணித்தியாலம் வரைக்கும் ஒரு மண்டபத்துக்கு பிந்தி வருகிற மாணவருக்கு வினாப்பத்திரங்களை நாங்கள் வழங்குவோம். ஆனால் அவர் பிந்தி வந்த நேரம் அவருக்கு வழங்கப்பட மாட்டாது. சாதாரணமாக உரிய நேரத்திலே வழங்கப்பட்ட வினாப்பத்திரம் எப்பொழுது சேகரிக்கப்படுமோ அதே நேரத்திலேயே இந்த பிந்தி வந்த மாணவருடைய வினாப்பத்திரமும் சேகரிக்கப்படும். அதில் விசேடமாக பிந்தி வந்த என்பதிலே மிக கவனமாக பரீட்சார்த்திகளும் சரி, இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமாக அதிகூடிய நேரம் அரை மணித்தியாலம் தான். பரீட்சை ஆரம்பித்து அரை மணித்தியாலம் வரையிலே பரீட்சை மண்டபத்துக்கு வருகிறவர்களுக்கு மட்டும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இப்போதைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். தவிரவும் அரை மணித்தியாலத்துக்கு அதிகமான நேரம் பிந்தி வருகிற எந்த ஒரு பரீட்சார்த்தியையும் நாங்கள் எங்களுடைய பணிக்குழுவினருக்கு அழுத்தமாக அறிவித்திருக்கிறோம். பரீட்சை மண்டபத்துக்குள்ளேயே அனுமதிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அதாவது நியாயமான காரணங்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி ஒரு பக்கம் நியாயம் இருக்கிறது. அதிலே அரை மணித்தியாலத்துக்கு பிறகு வருகிற ஒரு பரீட்சார்த்தி இருந்தால் நாங்கள் பரீட்சை பணிக்குழுவிற்கு அறிவித்திருக்கிறோம். அவரை பரீட்சை மண்டபத்துக்குள்ளே அனுமதிக்க வேண்டாம், அவரை வெளியே நிறுத்தியவாறு பரீட்சை திணைக்களத்தோடு தொடர்பு கொள்ள சொல்லி இருக்கிறோம். நான் முதல் குறிப்பிட்டது போன்று பல்வேறு திணைக்களங்கள் நிறுவனங்கள் நம்மோடு தொடர்பில் இருப்பதனாலே சில நேரங்களில் ஒரு அனர்த்த நிலைமை காரணமாக தான் ஒரு பரீட்சார்த்தி வருகிறாராக இருந்தால் அது நாம் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அல்லது அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இது தொடர்பான விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தொடர்பு கொண்டு அதனை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். உறுதிப்படுத்தின பிறகு பரீட்சை திணைக்களம் தீர்மானம் எடுக்குமே தவிர முடியுமான வரையிலே அரை மணித்தியாலம் பிந்தி வருகிற பரீட்சார்த்திகளை நாங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு அனுமதிக்காதிருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. சில வேளை அந்த பிந்தி வந்த மாணவன் ஒரு நியாயமான காரணத்தை கூறுகின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு மணித்தியாலமோ அல்லது 1.5 மணித்தியாலமோ தாமதமாகிவிட்டால் ஒரு நியாயமான காரணம் என்று தெரிந்தாலும் அந்த மாணவனுக்கான கால்நடிப்பு வழங்கப்பட மாட்டாதா? இது கண்டிப்பாக இது ஒரு விசேட நிலைமை. இந்த விசேட நிலைமை என்று சொல்லப்படுவது எப்பொழுதுமே ஒரு முழுமையில் இருந்து மிகச்சிறிய மிக சொற்பமான ஒரு நிலைமையாக இருக்கும். எனவே அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற விதமாக சில முடிவுகளை எடுக்க முடியுமே அன்றி அந்த முடிவுகள் ஒரு பொதுமைப்படுத்தக்கூடிய முடிவுகளாக நாம் அறிவித்துவிட முடியாது. எனவே முடியுமான வரையிலே பரீட்சார்த்திகள் உங்களுக்கு இப்போ காலநிலை பிரச்சனை இருந்தாலும் கூட நீங்கள் உரிய நிலையத்துக்கு செல்வதிலே இடர்நிலைமைகள் இருந்தால் உங்களுக்கு அருகிலுள்ள நிலையத்துக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் உரிய நேரத்தில் நீங்கள் பரீட்சை நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். இதில் இந்த பிந்தி வருபவர்கள் தொடர்பாக நீங்கள் கேட்டமையினாலே நான் இன்னொரு விடயத்தை இங்கே சொல்ல விளைகிறேன். கடந்த வருட உயர்தர பரீட்சையிலே பிந்தி மண்டபத்துக்கு சென்ற ஒரு பரீட்சார்த்தி வளமையாக இந்த பிந்தி செல்கிற மாணவர்களாலே பல்வேறு இடர்நிலைகளை நாங்கள் இந்த பரீட்சை மண்டபங்களில் சந்திக்கிறோம். அதில் ஒரு பரீட்சார்த்தி சந்தித்த ஒரு இடர்நிலைமை என்னவென்றால் இந்த பாடங்கள் தொடர்பிலே ஒரு சிக்கல் நிலைமை. இப்போ முதல் நாளை பொறுத்தளவிலே சமய பாடங்களும் நாகரீக பாடங்களும் ஒரே நாளிலே நடைபெறுகிற ஒரு நாள். அப்படியான ஒரு நாள் கடந்த வருடத்திலே பரீட்சைக்கு பிந்தி சென்ற ஒரு மாணவர் குறித்த ஒரு சமயத்தினுடைய நாகரிக பாடத்துக்கு தோற்ற வேண்டிய ஒரு பரீட்சார்த்தி அவர் பரீட்சை நிலையத்துக்கு பிந்தி சென்றதினாலே ஒரு அவசரத்திலே அந்த மேற்பார்வையாளர் ஒரு வினாப்பத்திரத்தை கொண்டு வந்து அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார். உரிய நோக்குனர் அவருக்கு அந்த பரீட்சை வினாப்பத்திரத்தை வழங்கிய பின்னர் அவர் விடையெழுதி சென்று மறுநாள் மண்டபத்துக்கு வந்த பொழுது இரண்டாவது வினாப்பத்திரத்துக்காக வந்த பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கிறார், நான் இந்த பரீட்சைக்கு தோற்றியிருக்க வேண்டியது நாகரிக பாடத்துக்கு, ஆனால் நீங்கள் எனக்கு தந்தது சமய பாடம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது மிக ஒரு சிக்கலான ஒரு நிலைமை. அடுத்தது முடிவு எடுத்துக்கொள்வதிலே மிக சிக்கலும் முடிவெடுப்பதிலே மிக ஒரு பரிதாபகரமான அல்லது சிக்கலான ஒரு நிலைமையிலே பரீட்சை திணைக்களத்தை தள்ளுகின்றதான ஒரு நிலைமை. எனவே இந்த பிந்தி செல்வதனாலே தான் இந்த இலத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம், இவ்வாறு வேறும் குறிப்புகள் தாம் மனப்பாடம் செய்வதற்கு அல்லது மீட்டி பார்ப்பதற்காக கொண்டு வருகிற குறிப்புகளாக இருக்கலாம், அல்லது நான் இப்பொழுது குறிப்பிட்டது போன்று
வினாபத்திரங்கள் மாறி வாங்கி விடுகிற ஒரு தடுமாற்றமான நிலைமை இருப்பதனாலே பிந்தி செல்வது என்பது மிகவும் ஒரு சவாலான நிலைமை. அது பரீட்சார்த்திகளை உங்களுக்கு ஒரு சிக்கல் நிலைமையை தோற்றுவிப்பதற்கான சந்தர்ப்பம் நிறையவே இருப்பதனாலே எக்காரணம் கொண்டும் நீங்கள் பிந்தி மண்டபத்துக்கு செல்வது தொடர்பாக சிந்திக்கவே கூடாது. உரிய நேரத்துக்கு பரீட்சை மண்டபத்துக்கு செல்வது தொடர்பிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை மிக அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக பரீட்சையினுடைய முதல் ஒழுக்கமே நேரத்துக்கு செல்ல வேண்டியதுதான். நேரத்தில் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கான ஒரு நேரம் என்பதால் அந்த நேரத்தை நீங்கள் ஒவ்வொரு மணித்துளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே உரிய நேரத்துக்கு பரீட்சைக்கு செல்வதுதான் ஒரு ஒழுக்கம் வாய்ந்த ஒரு மாணவனுடைய பொறுப்பாக இருக்கும். அதனை மீறி நடக்கின்ற விடயங்களுக்கு அவர்கள் சொன்னது போன்ற மாற்று ஏற்பாடுகள் இருக்கலாம். எனவே நேரத்துக்கு பரீட்சைக்கு செல்லுங்கள் என்பதுதான் இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம். அடுத்து இன்னும் ஒன்று, இப்போது இந்த பரீட்சை ஒத்திவைக்கப்படுகின்ற காலப்பகுதி, வருகின்ற கொண்டாட்டம் இடம்பெறுகின்ற ஒரு காலப்பகுதி, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாம் இடைப்பட்ட காலப்பகுதியில் வருகிறது. எனவே இப்போது சமூகம் சார்ந்த ஒரு பொறுப்பும் தேவை அல்லவா இந்த காலப்பகுதியில்? எனவே சமூகம் சார்ந்து இந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்பு தொடர்பான விடயங்கள் நாங்கள் பேசிவிடுவோம். நல்லது பிரச்சனை. உங்களுக்கு இதில் நாங்கள் சில விடயங்கள் நாங்கள் சேர்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த நேரம் தாழ்த்தி வர்ற மாணவர்கள் சம்பந்தம் குறிப்பிட்டீங்க. நான் சில விடயங்கள் இதில் மென்ஷன் பண்ண வேணும். பெரும்பாலும் எப்படினால் ஏதாவது ஒரு அனர்த்தக நிலைமையால் அல்லது ரீசனபிளான காரணத்துக்காக நேரம் செல்ல வந்தால் இந்த ஒரு மாணவரையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அரமணத்தியாலத்துக்கு பிறகு வந்தால் வினாத்தாள்கள் வழங்க வேண்டாம் என்றது. ஆனால் அவர்கள் திருப்பி அனுப்பாதுன்றது பரீட்சை திணைக்களம் தான் முடிவெடுக்கும். ஆகவே பேரண்ட்ஸும் சரி மாணவர்களும் சரி எல்லாம் தெளிவாக இருக்கணும். நாங்கள் அங்கே இருக்கிற மேற்பார்வையாளர்களுக்கு சொல்லி இருக்கிறோம், அப்படி நேரம் தாழ்ந்து வந்த மாணவர் தொடர்பாக எங்களோட தொடர்பு கொள்ள சொல்லி. அப்போ பரீட்சை திணைக்களம் அது ஒரு நியாயமான காரணமாக இல்லையான்றதை தீர்மானிச்சுட்டு தான் அதற்கான அடுத்த முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஆகவே தான் நாங்கள் இதை புதுமைப்படுத்தி நாங்கள் இதை விடயத்தில் சொல்லிடாது. அதே போல் நீங்கள் சொன்னது போல் ஒரு முக்கியமான விடயம், இது ஒரு 12 வருஷம் படித்த 13 வருடங்கள் படித்த மாணவன், 2 வருடம் தான் அவர் ஏலவலாக இருந்தாலும் பாடசாலை கல்வியின் மேக்சிமம். இவர்கள் இந்த ஒரு 3 மணித்தியாலத்தில் தான் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்ட போயினோம். ஆகவே இதுக்கு நேரத்துக்கு போகிறதுன்றது மிக முக்கியமானது. இதுக்கு கட்டாயம் மாணவர்கள் மட்டுமில்லை, அவரோட சேர்ந்த பேரண்ட்ஸ், அந்த உறவினர்கள், சமூகம் சார்ந்தவர்கள் எல்லோரும் இதில் நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். எந்த ஒரு மாணவர் இடையில கண்டா கூட நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் அவருக்கு உரிய டைமுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேணும். சில வேளையில் வெள்ளங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த முறை நாங்கள் எங்களோட சமூகத்துக்கும் அதனோட சார்ந்த நிறைய பேருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாதுகாப்பு அமைச்சு, இடர் முகாமைத்துவ அமைச்சு, வலயக்கல்வி பணிமனையில் இருந்த உத்தியோகத்தர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லோருமே மாணவர்களை உரிய டைமுக்கு இதுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். உண்மையில் சில பஸ்ஸஸ் கூட அவர்களை ஃப்ரீயாக ஏற்றி கொண்டு போய் விட்டுருக்குது. பாதுகாப்பு அமைச்சினுடைய ஆர்மி இராணுவ வீரர்கள் அவர்களை இங்கே எடுத்துக்கொண்டு போய் உரிய டைமுக்கு போகிறதுக்கான டிராக்டர் ஒழுங்குகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது. ஆகவே சமூகம் சார்ந்த பொறுப்புன்றது மிக முக்கியமானது. நேரத்தோட மாணவர்கள் பரீட்சை மண்டபத்துக்கு போகும்போது அவர்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பரீட்சைகளில் 3 மணித்தியால பரீட்சைகளுக்கு நாங்கள் ஒரு 10 நிமிடம் மேலதிகமாக கொடுத்துருக்கிறோம். ஏன்னா பிள்ளைகள் எவ்வளவு மேக்சிமம் தங்களோட சௌகரியங்களாக எழுத வேணும்ன்றது நான் கொடுத்துருக்கிறோம். ஆகவே தயவு செய்து பேரண்ட்ஸும் சரி மாணவர்களும் சரி நேரத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் மேக்சிமம் கடைப்பிடிக்க வேணும். சமூகம் சார்ந்து நாங்கள் நிறைய பொறுப்புகள் இருக்குது. உண்மையில் நீங்கள் சொன்னது போல இந்த மாணவர்கள் தான் கோவிட் பெருந்தொற்றோடு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த ஒரு இடர்பட்டு வந்தாலும் பரீட்சை திணைக்களம் அவர்களுக்கான சௌகரியமான எக்ஸாமை நடாத்தி இருக்குது. உண்மையில் கோவிட் காலத்தில் கூட நாங்கள் IDH கேம்பில் கோவிட் தொற்று நிலையங்களில் கூட பரீட்சைகள் நடாத்தப்பட்டிருக்குது. அதற்கு நாங்கள் எங்களுடைய பணிக்குழுவினருக்கு நாங்கள் உண்மையில் நன்றி சொல்லணும். இந்த மாணவர்களுக்கு சமூகம் சார்ந்து சமூகத்தோட இந்த வசந்த நேயர்கள் அனைவருமே நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த மாணவர்கள் உரிய டைமுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு இடையில் எங்கேயாவது கண்டால் அவர்களை அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு விடுறதுக்கு அல்லது அவர்கள் வீடுகள் செல்வதற்கு சகல ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேணும். இது சம்பந்தமான நாங்கள் இப்போ இதில் நாங்கள் சொல்கிற விடயங்கள் எல்லாரும் பார்ப்பினமோ தெரியல. இந்த விடயங்களை கட்டாயம் அந்த ஏலவல் எடுக்கிற மாணவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு நல்ல கல்ச்சர்ஸை உருவாக்குவோம். ஏனென்றால் இப்படித்தான் எல்லாரும் சேர்ந்து இது தனியொரு பரீட்சை திணைக்களத்தால் மட்டும் ஒரு எக்ஸாமை நடத்துறது இயலாது. இது கட்டாயம் நாங்கள் ஒரு எதிர்கால சந்ததியை உருவாக்குறதுக்கான ஒரு எக்ஸாம். இதில் எல்லாருடைய பங்களிப்பும் எங்களுக்கு தேவை. சமூகத்தில் நீங்கள் இருக்கிற சமூகத்தில் ஒவ்வொரு தரம் உறவினர்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், எல்லாரும் செய்யலாம். கடந்த வருடம் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. உரிய டைமுக்கு பிள்ளைகள் போகலை, எக்ஸாம் சென்டருக்கு போகலை. என்ன காரணம் கேட்டால் பிள்ளை தூங்கிட்டு இரவிரவாக படிச்சுட்டு இருந்துருக்குது. வீட்டில் இந்த யாருமே பிள்ளை எழுப்பி விட அவங்களுக்கு தெரியல. அதனால தான் நாங்கள் இப்போ போன முறை நாங்கள் ஒரு டிவி ப்ரோக்ராமில் நிறைய சொன்னோம். கட்டாயம் பேரண்ட்ஸ் ஒரு டைம் டேபிளை எல்லாரும் வீட்டில் இருக்கிற அத்தனை உறுப்பினரும் எடுத்து வைங்க. ஈவன் பாட்டிகிட்ட கூட கொடுங்க.
அவங்கள என்ன செய்வாங்கன்னா ஞாபகப்படுத்துவாங்க. அதே நேரம் பிள்ளைகள் இந்த பீரியடில் இரவிரவாக படித்து தூங்குற அளவுக்கு விடக்கூடாது. இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த டைமில் பிள்ளைகளோடு இருங்க. ஏனென்றால் இது ஒரு கொஞ்சம் பீரியட் தான். நான் நினைக்கிறேன் ஒரு மாணவனுக்கு ஒரு 3 பாடம் என்றாலும் 6 நாளும் அங்கால ஒரு 8-10 நாள் தான் மாணவர்கள் எக்ஸாமுக்கு போய் வர போயினேன். பேரண்ட்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் கன்சர்ன் பண்ணுங்கள். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் எடுத்துக்கொண்டு வர்றதில் உங்களோட கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளை என்ன பாடம் என்ன இந்த நாளைக்கு இருக்குதுன்றது எல்லா பேரண்ட்ஸ் வீட்டில் சகல உறுப்பினருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வீட்டில் டைம் டேபிள் எல்லா இடம் ஒட்டி வச்சுக்கொள்ளுங்க. கிச்சனில் இருந்தாலும் சரி வேறு இடங்கள் இருந்தாலும் சரி ஒட்டி வச்சு கொண்டால் எல்லாருக்குமே அது ஒரு ரிமெம்பரிங்காக இருக்கு. இது வந்து பரீட்சை எழுதுவது என்பது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு பொறுப்பாக, அதை தாண்டி சமூகம் சார்ந்த ஒரு பொறுப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ள பரீட்சைகள் திணைக்களத்தில் வருடம் நடத்தப்படுகின்ற சில பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டு சட்டக்கல்லூரி பரீட்சை உள்ளிட்ட பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய கால வரையறை இந்த காலத்தில் நடக்கின்ற ஏனைய பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்பான விடயங்களை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நாம் இந்த வார இறுதியிலே நடத்தப்பட இருந்த பரீட்சைகள் நிறுவனம் சார் பரீட்சைகள். நீங்கள் கேட்டது போன்று பாடசாலை பரீட்சைகள் பொறுத்தளவிலே கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக அதற்கு சமாந்தரமாக நிறுவனம் சார் பரீட்சைகளும் நடத்துவதுண்டு நாம் பரீட்சை திணைக்களம். அந்த வகையில் இந்த வார இறுதியிலே நடாத்த இருந்த பரீட்சைகள் முழுமையாக அந்த எல்லா பரீட்சைகளும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நடாத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய புதிய நேர அட்டவணை பரீட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் 15ஆம் தேதி உங்களுக்கான இந்த பரீட்சை நடாத்தப்பட இருக்கிறது என்பதை ஞாபகத்திற்கு கொள்ளுங்கள். அதனுடைய ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அதே நேர அட்டவணை தான் திகதி மாற்றம் மட்டும் செய்யப்பட்டு இணையதளத்திலே தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை நீங்கள் பதிவிறக்கம் செய்து உரிய பாடத்துக்கு உரிய நாளிலே தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் இப்போது பரீட்சைக்கு தோற்றுகின்ற எங்களுடைய உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் சார்ந்து நீங்கள் சொல்ல வருகின்ற இறுதியான விடயம். கட்டாயம் மாணவர்கள் நீங்கள் இது ஒரு அனர்த்தமான காலநிலையில் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த பரீட்சையை மிக சிறப்பாக செய்யணுமென்றது எங்களோட பரீட்சை திணைக்களுடைய எதிர்பார்ப்பு. சௌகரியமாக நீங்கள் அந்த பரீட்சை எழுதணுமென்று தான் நாங்கள் எதிர்பார்த்து சகல விடயங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு நீங்கள் நல்ல ஒரு மனசுத்தியோடு போகணும். எந்தவித குழப்பங்களும் தேவையில்லை. இப்போ மழை காலம் மண்டபடியாக வைரஸ் ஃபீவர் அப்படியெல்லாம் நிறைய வந்து கொண்டு இருக்குது. பேரண்ட்ஸ் மாணவர்களை வெளியில் அனுப்பாமல் அதுக்கான பாதுகாப்பை ஏற்றுக்கொடுங்க. மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட்டாக போகணும். அவர்களுக்கான ஆகாரங்கள் எல்லாம் ஒரு அளவோடு இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பீரியட்டில் கொண்டாட்டங்கள் நிறைய இருக்குது. மாணவர்கள் லெவல் படித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் ஏற்கனவே நடத்த வேண்டிய எக்ஸாமை தான் போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறோம். ஆகவே சமூகம் சார்ந்த சில பொறுப்புகள் இருக்குது. சமூகத்தில் இருக்கிறவர்கள் நான் உண்மையில் பார்த்துருக்கிறேன் நிறைய சமூகம் சார்ந்த பொறுப்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான டைம்களில் மாணவர்கள் கல்விக்கான சகல வேலைகளையும் சமூகம் செய்து கொண்டிருக்குது. இந்த தடவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மாணவர்களுக்கான சகல சௌகரியங்களையும் செய்ய சொல்லி காலையில் நேரத்தோடு எழும்பிடுங்க. அதுக்கான அந்த டைமுக்கு போகணும். இரவு நேரம் முழிச்சிருந்து படிக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு மீட்டு பார்க்குற டைம் இது. இந்த டைமில் மீட்டுகள் மட்டும் செய்யக்கூடியதாக இருக்கணும். புதிய விடயங்களோட நிறைய இது பண்ணக்கூடாது. சில ஃபேஸ்புக்கில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் அப்படி இப்படி என்று வர வெளிக்கிடலாம். அதுகளில் உங்களோட கவனங்களை சிதைக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் அந்த எக்ஸாமை செய்யுங்க. எழுதுகருவிகள் என்று நாங்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை பரீட்சை நிலையத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது உங்களோட முக்கியமான ஒரு பொறுப்பு. மொபைல் ஃபோன்ன்றது பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நிறைய மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கப்படுது. அப்படி மாணவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய பொக்கெட்டுக்குள்ளே அல்லது பரீட்சை நிலையத்துக்குள்ளே மொபைல் ஃபோன் வைத்திருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். அவர்களுடைய பெறுபேறுகள் நிறுத்தப்படுவதனுடன் 5 வருடங்கள் பரீட்சைக்கு தோற்ற முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆகவே பேரண்ட்ஸ் நீங்கள் மாணவர்களுக்கு மொபைல் ஃபோனை கொடுத்து விட தேவையில்லை. பேரண்ட்ஸை கூட்டி எடுத்துகிட்டு வர்றது நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் அது ஒரு மென்டலி ஃபிட்டாக இருக்கும். அப்பா அம்மாவை தங்களோட எழுதுகிறாங்கன்னு அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எழுதுவாங்க. அந்த ஒரு நல்ல மோட்டிவ் இருக்கும். ஆகவே தயவு செய்து அந்த விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த இடத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள், இணைப்பு நிலை அதிகாரிகள் யாரும் இந்த டைமில் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார்கள். அதே போல் பாதுகாப்பு அமைச்சின் உறுப்பினர்கள், போக்குவரத்து அமைச்சு, அரசாங்க அதிபர்கள் உட்பட இடர்
முகாமைத்துவ உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமை முழுமையாக பிள்ளைகள் செய்ய வேணும்ன்றதில் எல்லாருமே ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும். ஆகவே மாணவர்கள் உங்களுக்காக எல்லாருமே இலங்கை பூராகவே இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்குது. மாணவர்கள் இதை மனதில் வைத்து நீங்கள் நல்லபடியான இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத வேணுமென்றது. அட்மிஷன் கார்டை எடுத்துகிட்டு போங்க, மறந்துடாதீங்க. வேறு ஏதாவது உடல் உபாதைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். பேரண்ட்ஸ் இந்த விடயங்களை மாணவர்களுக்கான முழு சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுடைய பரீட்சைகளை மிக சிறப்பாக எழுத வேணுமென்றது எங்களுடைய எதிர்பார்ப்பும் அவாவும். இப்படி நாங்கள் பல விடயங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். எனவே இறுதியாக அவர் சொன்னதை போன்று இன்னும் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் பாவனை என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. அது தொடர்பில் மாணவர்களுக்கு மீண்டும் ஒருவர் நாங்கள் தெளிவுபடுத்தி விடுவோம். கண்டிப்பாக இந்த இலத்திரனியல் சாதனங்களுடைய பயன்பாடு தொடர்பாக நாம் இம்முறையில் இருந்து அனுமதி அட்டையிலும் குறிப்பிட்டிருக்கிறோம். விசேடமாக பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்றோ அதனுடைய மேலதிக சேர்க்கையாக இதனை சேர்த்துக் கொள்ளலாம். இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய பரீட்சார்த்திகளுக்கான அறிவுறுத்தல்கள் சட்டத்திட்டங்கள் என்பதற்கு கீழே 1968ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க பொது பரீட்சைகள் சட்டம் இந்த பரீட்சைகளை நடாத்துவதோடு தொடர்புடைய எல்லா விடயங்களையும் ஆள்கின்ற ஒரு சட்டமாக இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே விடயத்துக்கு பொறுப்பான கல்வி அமைச்சரினாலே வெளியிடப்படுகின்ற வர்த்தமானி அறிவித்தல்களும் கூட இந்த சட்டத்துக்கு இணையான வலியுடைமை கொண்டதாக இருக்கும். அந்த வகையிலே 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே பரீட்சார்த்திகளுக்கான விதிமுறைகளும் அறிவுறுத்தல்கள் என்பதன் கீழே 17 ரோமன் 4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரீட்சார்த்திகள் ப்ளூடூத் போன்ற இலத்திரனியல் சாதனங்களை தாம் பயன்படுத்தவில்லை என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக பரீட்சைக்கு தோற்றுகின்ற முழு காலப்பகுதியிலும் தமது முகமும் காதுகள் இரண்டும் திறந்த நிலையிலே பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் என்பது தொடர்பாக அறிவுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பில் கூடுதலாக கரிசனை செலுத்த வேண்டியிருக்கிறது. எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்ற இலத்திரனியல் சாதனங்களை பொறுத்தளவிலே செல்லிட தொலைபேசிகளுக்கு அப்பால் இன்னும் பல்வேறு சாதனங்கள் இருக்கின்றன. அது செல்லிட தொலைபேசி, ஸ்மார்ட் வாட்சஸ், அதனை கடந்து வேறும் ப்ளூடூத் டிவைசஸ் போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. இவற்றுள்ளே இந்த எந்த ஒரு சாதனமாகவும் இருக்கலாம். அந்த சாதனங்களை பரீட்சை மண்டபத்துக்குள் எடுத்து வருதல், தம்வசம் வைத்திருத்தல், தமக்கு அருகில் வைத்திருத்தல், பயன்படுத்துதல், இந்த 4 விடயங்களுமே இலத்திரனியல் சாதனங்களை பரீட்சார்த்திகள் பயன்படுத்தியதாகவே கருதத்தக்கதான குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே பரீட்சார்த்திகள் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களிலே நீங்கள் இந்த இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி உங்களுடைய மீட்டலை செய்திருக்கலாம், கற்ற விடயங்களை மீட்டி பார்த்திருக்கலாம் இறுதி சந்தர்ப்பங்களிலே. இருந்தாலும் கூட மிக தெளிவாக பரீட்சை மண்டபத்துக்கு வெளியே வைத்து வருதல் தொடர்பாக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இது தொடர்பிலே கூடிய கரிசனை செலுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் குறிப்புகளாக இருக்கலாம், இலத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம், உங்கள் பொறுப்பிலே இருந்தால், உங்களுக்கு அருகில் இருந்தால், நீங்கள் பயன்படுத்தினால், நீங்கள் வைத்திருந்தால், இவை அனைத்துமே 5 வருட பரீட்சை தடை விதிக்கத்தக்க குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வாறு 5 வருடங்கள் பரீட்சை தடை விதிப்பது என்பது எந்தளவான ஒரு சமூக பாதிப்பை உண்டு பண்ணும் என்று நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த செய்தியோடு இவ்வாறு பல்வேறு விடயங்களை சமூகத்துக்கு சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த வசந்தம் டிவி குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடாத்திய உங்களுக்கும் இனிய நன்றிகளை பரீட்சை ஆணையாளர் நாயகத்தின் சார்பில் சொல்லிக் கொள்கிறோம். பரீட்சார்த்திகளுக்கான ஒரு ஆரோக்கியமான உடல் உல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நாம் எல்லோருமாக சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்போம் என்ற கோரிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டி விடை கொள்கிறோம். நன்றி. ஆம், இன்றைய நாள் நமக்காக நாம் நிகழ்ச்சியில் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர்களான திரு எஸ். விஸ்வநாதன், அதே போல திரு எஸ். பிரகாசன் ஆகிய இருவருக்கும் வசந்தம் டிவியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் திருப்திகரமான நிகழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.